சார் அமித்ஷா பேசும்போது உங்க அணிக்கு என்டிஏல இடமில்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. எங்க பேசினாரு? அன்னைக்கு கேள்வி கேட்கும்போது அதிமுகவுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ் நாங்க தலையிட முடியாது அதான் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து சமரசத்துக்காக, அதாவது இதே எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஏந்திரிச்சு வந்தாருன்னா, திருப்பி கூட்டணியில சேர்ந்தாருன்னா நாளைக்கு ஏன் மாறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்? எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஓபிஎஸ் அதிமுக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது மாற்று இருக்கு? நிச்சயமாக வரும். வரவில்லை என்றால் எங்களை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது. இது பொதுமக்கள் கட்சிக்காரர்களுடைய எண்ணம். கேட்கறதுல அர்த்தமே இல்லை. நீங்க கேட்கறதில்ல. பிரிந்து கிடக்கிற சக்தியில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லிவிட்டோம். அதான் சொன்னாருன்னா, போன சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பாரதிய ஜனதாவோட இருந்தாரு. நாடாளுமன்றத்தில் அவரே கூட்டணி இல்லைன்ட்டு வெளியில வந்தாரு. இப்ப கூட்டணிக்கு ஒத்து வந்திருக்கிறாரு. நாளை மாறும். இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறலாம். நிறைவேறவில்லை என்றால் அண்ணன் சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தொண்டர்கள் விருப்பத்தை கேட்டு அண்ணன் முடிவெடுப்பார். நாங்கள் முடிவெடுப்போம். பொதுவாக சொல்லிட்டேன், வருத்தம் அளிக்க திரும்ப திரும்ப கேட்டீங்க. ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் அதை வரவேற்றிருக்கிறேன். அவருடைய இலக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும்போதுதான் அவரை பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை நோக்கித்தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார். முன்னாள் ஒரு தலைவராக நீங்க என்டிஏ அணியில் இருக்கக்கூடியவராக வந்து ஒரு திமுக அரசை வீழ்த்துவதற்காக கண்டிப்பா ஒரு வியூகம் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து என்டிஏ கூட்டணி வேற எந்த மாதிரி கட்சி கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை தனிப்பட்ட முறையில் அதாவது எடுத்துருக்கீங்க? தனிப்பட்ட முறையில் என்டிஏல இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அனைத்து பேரும் எங்களுடன் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். நான் கேட்கல சார், சந்திக்கணும் கேட்கணும். அவர் உள்துறை அமைச்சராக இருக்காரு மத்தியில், கேட்டா தானே வாய்ப்பு கொடுப்பாங்க. எனக்கு கேட்கல. இப்ப நீங்க மத்திய அரசு யாரோட பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? எது பிஜேபி தலைவர் எந்த தலைவராக வந்திருக்காரு. நீங்க வந்து வேற யாரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? நல்ல நண்பர் நயனாரன் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவேன். கொக்கிய போட்டு வாங்கிட்டீங்களா? ஏன்னா அது முக்கியம் இல்ல. சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுக பாஜக அந்த கூட்டணியில வந்து உங்களுக்கு இணைக்காத பட்சத்துல வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலில் போட்டிருக்கீங்க. அந்த கூட்டணிக்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலில் போட்டிருக்கீங்க. ஒரு கூட்டணியில இப்ப இன்னைக்கு நடத்தப்பட்ட கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஆய்வுக் கூட்டம். இனிமேல் நடத்த போகின்ற அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நடத்த போகின்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய கூட்டம், இவையெல்லாம் அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம். நீதிமன்ற வழக்கு நடைமுறைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எந்த ஒரு நம்பிக்கை இருக்கு நீதிமன்றம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய கழக சட்ட விதி, புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதி, 50 ஆண்டு காலம் அதை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கடைபிடித்து வந்த சட்ட விதி. எந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவரே வரையறுத்து எழுதியிருந்த அந்த சட்ட விதி பங்கம் ஏற்பட்டுவிட்டது. அதற்காகத்தான் அதனுடைய ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த பதவிக்கு போட்டியிடலாம் என்ற சூழ்நிலை இருந்தது. இப்ப என்ன, பொதுச் செயலாளர் போட்டியிடுறதுக்கு 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 5 வருஷம் வந்து தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கணும். அப்படின்னா யார் போட்டியிட முடியும்? இவங்க தான் போட்டியிட முடியும். சாதாரண தொண்டரோட இந்த அப்ப தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டரோட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் சூழலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம். அதெல்லாம் காற்றிலே பறக்க வச்சாச்சு. அதுக்காக நாங்கள் உச்சநீதி வரை சென்று போராடி கொண்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் இப்பொழுது வழிகாட்டுதல் ஒன்று செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள், கட்டளையிட்டிருக்கிறார்கள்.
அனைத்து வழக்குகளும் இந்த தாவா உட்பட 6 வழக்குகள் உச்சநீதிமன்றம் போய் மறுபடியும் கீழே வந்து கீழேருந்து மறுபடியும் போய் அங்கிருந்து மறுபடியும் திரும்ப வந்து கீழேருந்து போய் உச்சநீதிமன்றத்தில் இந்த 6 வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் விசாரிக்க வேண்டும். சிவில் சூட்டில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ அதுதான் ஃபைனல் பைண்டிங். இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அது ஃபைனல் பைண்டிங் ஆகாது என்று சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு பெற்று ஒரு வழிகாட்டுதல் நடந்துருக்கு. சிவில் சூட்டில் போய் வழக்கு நடந்து விட்டு மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஆசை அதுவாக இருந்தால் நிறைவேறினா சந்தோஷம். உங்க ஆசை நிறைவேறினா சந்தோஷம். சார், நீங்க இப்போ அதிமுகவோட ஒருங்கிணைந்து பயணிச்சா எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுப்பீங்களா? நீங்க அதிமுகவோட கூட்டணி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எடப்பாடியோட தலைமையை உங்களுக்கு நல்லா தெரியும். 2009 தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சு நாங்கள் இணையும் போது நான் தான் ஒருங்கிணைப்பாளர். நான் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் இரட்டை இலை சின்னத்திற்கு கையெழுத்திட்டு தான் இன்று இருக்கின்ற எம்எல்ஏ ஆயிருக்காங்க. நான் ஒருங்கிணைப்பாளர் அவர் ஏற்றுக்கிட்டாருல, அவர் முதலமைச்சர் நான் ஏற்றுக்கிட்டேன்ல. ஆக கட்சி இணைகின்ற பொழுது சில பொதுவான கருத்துக்கள் உருவாகும். அது இப்ப எப்படி சொல்ல முடியும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ, வளர்த்தார்களோ, 50 ஆண்டு காலம் இந்த இருவரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நிலையிலிருந்து வளர்த்தார்களோ, 50 ஆண்டுகள சரித்திரத்தில் உருவான இந்த இயக்கம் 35 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கிறது. எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு வரலாற்றை இந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வரலாறு தொடர்ந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற சக்தியெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மூத்த தலைவர்கள் இவர்களுடைய நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க வந்து எல்லாரும் இப்ப இவங்க நினைக்கிற பார்த்தா என்ன ஒண்ணு சேர்ற மாதிரி தெரியுது. இருந்தாலும் கூட அவங்களுடைய மூத்த தலைவர்களுக்கு நீங்க எப்படி பேசி வார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? தைரிய துரைசாமி ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்க தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் கருத்தை சொல்லி சந்தித்தவர்களே அதனுடைய மர்மத்தை இன்னும் சொல்லாமல் இருக்கிறார்கள். நான் அதை சொல்லலாமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தர்மமா, அரசியல் தர்மமா? அது சார், சமீபத்தில் ஏதோ அணிகள் இணைப்பு தொடர்பாக எடப்பாடி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா? அவரோட பதில் என்னவா இருந்துச்சு? சமீபத்தில் அணிகளை இணைப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தம்பி 6 பேர் தலைவர்கள் போய் சந்திச்சதிலே அவர் சுத்த போய் சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாலேயே வந்து அந்த 6 தலைவரும் என்கிட்ட பேசுறாங்க. நாங்க தானே போய் நேரடியாக பார்த்தோம். இதெல்லாம் எப்படி ஏதோ நம்ம சொல்லி மாட்டிக்கிறாங்க. சார், இந்த பொள்ளாச்சி வழக்குல வந்து தீர்ப்பு கிடைத்தது வந்து திமுக தான் முழுமையான காரணம் அவங்க ட்ரை பண்ணிக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு கொடநாடு வழக்குல வந்து திமுக செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அவங்க கொடநாடு வந்து இந்த விரைவு தீர்ப்பு வருவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை? கொடநாடு நடைபெற்ற கொள்ளை வழக்குகளை துரிதப்படுத்தி விரைவுபடுத்தி குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள் தான். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமைக்குழு தான் நடத்தியது, வேற யாருமே நடத்தல. இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை உருவாக்கியவர்கள், தீர்ப்பளித்தவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். நீங்க இதெல்லாம் நீங்க என்னை மாட்டிவன்னு நினைக்கிறீங்க. அது வேணா ஒரு கண்டிஷன்